ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு, தசாபுத்திகள் சீரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய நம்ம நேயர்கள் கேட்டிருந்தாங்க. வெரி குட் ஐயா, தசாபுத்திகள் ரொம்ப இதா இருக்குங்கய்யா, எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குதுங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம கிரக ரீதியாகவும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ தசாபுத்தி எடுத்துருக்கோம் ஐயா. அதில் முதல் தசாபுத்தியா எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு கிரகத்தை பத்தி பேசுறாங்க. சனியின் கிரகம், சனி பகவான். சனி பகவான் தசையை பத்தி நம்ம இந்த வீடியோல அருமை. 19 வருஷம் சனி தசை நடக்குது. கண்டிப்பா சனின்னு சொன்னால ஒரு பயம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய யோகங்களை வந்து செய்ய கடமைப்பட்டிருக்காரு. ஒரு பிரபலமாகறதுக்கு, மக்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். உண்மையாலையும் சனி திசை யாருக்கு நல்லது செய்யும், யாருக்கு தீய பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. நீங்க கேட்கறது பார்த்தா யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கெடுக்கும் கெடுக்கும் அதுதான் நீங்க பார்க்க போற கண்டென்ட். அதான் உண்மை. ஆமாங்க, பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சனி ஈஸ்வரம் பட்டம் பெற்ற 9 கோள்களில் ஒருவர் சனீஸ்வரர். திருநள்ளாற்றிலே வீற்றிருக்கும் சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொண்டவர். வான வீதியில் அனைத்து கிரகங்களுக்கும் அப்பாற்பட்டு பல லட்சம் பல கோடி மைல்களுக்கு தள்ளி இருக்கிற ஒரு கிரகம் சனி. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார், சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு சொந்தக்காரர். கோரையில் சனிகோரைக்கு சொந்தக்காரர். நிறங்களில் கருப்பு நிறத்திற்கு, நீல நிறத்திற்கு சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான். ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர். மகர ராசி. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிகாரம் கொண்டவர். துலாம் ராசியிலே உச்சம் பெற்று மேசம் ராசியிலே நீசமடையக்கூடியவர். இப்படிப்பட்ட சனீஸ்வரன் ஒரு மனித வாழ்வில் தசையாக வரும்போது அவர் எப்படி கொடுப்பார், இல்லை என்றால் எங்கே கெடுப்பார் என்பதைத்தான் முழு மூச்சாக முழு வீச்சாக இந்த பதிவிலே நாம் காண இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப சனியை பத்தி பார்த்து கண்டிப்பா. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா. எனக்கு பிடிச்ச கிரகம் சார் சனீஸ்வரர். சனி கொடுத்தார் எவர் தடுப்பார், சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். இது யாரும் மாற்ற முடியாது. அரசனுக்கும் நிகரானவன் சார் சனி. ஆயுளுக்கு அதிகாரம் கொண்டவர், தொழிலுக்கு அதிகாரம் கொண்டவர், ஏழை பங்காளர், உழைப்புக்கு அதிகாரம் கொண்டவர். ஏழை பங்காளன் உழைப்புக்கு அதிகாரம் கொண்டவர். இரும்பு மெட்டலுக்கு அதிகாரம் கொண்டவர் சனீஸ்வரன். சனீஸ்வரன் கருப்பு நிறத்திற்கு அதிகாரம் கொண்டவர். நேர்மை, தானியத்தில் எள்ளுக்கு அதிகாரம் கொண்டவர். நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, நான் இப்படித்தான் என் லைஃப் இருப்பேன். வைராக்கியம் கொண்டவர். நான் யார் நீ என்னை முறைச்சினாலே கூட நான் 3 நாளைக்கு பேச மாட்டேன், திட்டினா 1 மாசத்துக்கு பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்குன்னா அது சனீஸ்வரனுக்கு தான் சார். அப்படிப்பட்ட சனீஸ்வரன் ஒரு மனிதர்களுக்கு தசா புத்தியாக வரும்போது எந்தெந்த மாதிரியெல்லாம் அவர் பலன் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். அப்போ எல்லா லக்னத்துக்கும் அவங்களுக்கு நல்லது செய்யறது இல்லை, எல்லா லக்னத்துக்கும் அவர் கெட்டது செய்யறதில்லை. முதல்ல எந்தெந்த லக்னங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லக்னம் ரிஷபம். ரிஷப லக்னத்துக்கு சனி அள்ளி கொடுப்பார், கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு ரிஷப லக்னத்துக்கு சனீஸ்வரன். அதுக்கப்புறம் துலாம் லக்னத்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு சனீஸ்வரன். இந்த 2 லக்னத்துக்கு தான் அதீத ஆற்றல், அதீத பலன்களை அள்ளி கொடுப்பார். மீதி எல்லாமே சுமார் தான், மீதி எல்லாமே சுமார் தான், எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கு, ஓகேவா இருக்கு. அவங்க சொந்த வீடா இருக்கக்கூடிய மகரம் கும்பமா இருந்தா கூட அவர் வந்து அனுபவத்தை தான் நிறைய கொடுக்குறாரு. நீங்க யாராவது மகர லக்னம் கும்ப லக்னம் எனக்கு சனி திசை வந்துருச்சு அப்படின்னா வாசிச்சுட்டு தான் போகும். ஏன் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி எப்படி கெடுப்பார் அப்படின்னா நீங்க வந்தவங்களை கேட்டாதான் தெரியும். என் அனுபவத்துலதான் நான் சொல்றேன். நம்மளெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டேன், நம்மளெல்லாம் அவர் ஒண்ணு. நீங்க மகர ராசிக்காரங்க சார் அப்படித்தானே சார் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. சனிய சொந்த வீட்டுக்கு அதிகாரம் கொண்டவன், 7.5 சனியில எங்களை தூக்கி தூக்கி நிப்பாட்டிடுவாருன்னு. மகர ராசி முக்காடு போட்டு தலைமறை வாழ்க்கை வாழ்ந்தது நமக்கு தானே தெரியும். கும்பராசிக்காரங்க முக்காடு போட்டு தலைமறை வாழ்க்கை வாழ்றது நமக்கு தானே தெரியும். அப்படி வந்து அவர் உழுக்குவார். ஆனா கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் சற்றேறக்குறைய நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர். தனுசு லக்னத்துக்கும் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்.
விருச்சிகத்துக்கும் மேசத்துக்கும் எல்லாம் பாஸ் மார்க் தான். வரவே கூடாது அதாவது வரவே கூடாது இவங்களுக்கெல்லாம் சனி திசை அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் தான். ஒரு திசை வராமல் இருந்தா நல்லதுன்னா அது சனி திசைன்னு தான் நான் சொல்லுவேன். 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் ஒரு நொறுக்கிட்டு தான் விடுவாங்க. இதை அனுபவம். கண்டிப்பா கெட்டு போயிட்டாரு, 8 குடையும் 12ல மறைகிறார், அதெல்லாம் அப்புறம். உங்களை ஒரு கிழிச்சு தொங்க விடாம அவரு போகவே மாட்டார் அப்படிங்கிறத உண்மை. இப்ப மேச லக்னக்காரங்களுக்கு சனி பாதகாதிபதி, அவரே தொழில்காரங்க. இவங்க கரெக்டா புத்தி யூஸ் பண்ணி கரெக்டா எதுவும் செய்யலைன்னா தொழிலை முடிச்சு விட்டுருவார், ஆரோக்கியத்தை கெடுப்பார், நிம்மதியை கெடுப்பார், போராட்டத்தை கொடுப்பாரு, நண்பர்களால பகை பண்ணுவார், லாபத்தை கெடுப்பார். இத்தனையும் அவர் பண்ணாம போக மாட்டார் மேச லக்னக்காரங்களுக்கு. அப்ப சனி எப்படி இருக்கணும் மேச லக்னத்துக்கு? எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு குரு பார்வையோ ஒரு சுக்கிரன் பார்வையோ இப்படி இருந்தா பெஸ்ட். இல்லைன்னா அது ஏதாவது ஒரு ரூபத்துல அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணும். ரிஷப லக்ன நண்பர்களுக்கு 9, 10 கூடிய தர்மகர்மாதி எங்க இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண வச்சிருவாரு. ஆனா ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் இருந்தாலும் 2ல் இருந்தாலும் 5ல் இருந்தாலும் 6ல் இருந்தாலும் அதே போல 7ல் இருந்தாலும் 9, 10ல் இருந்தாலும் 11ல் இருந்தாலும் அள்ளி கொடுத்துருவார். நல்லா இரு, சிறப்பா இரு அப்படின்னு சொல்லிடுவார். அது ஒரு பலத்தை கொடுப்பார். அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை. மிதுன லக்னத்துக்கு பாதி நன்மை பாதி தீமை. 8க்கும் உடையவர் 9க்கும் உடையவர். போராடவும் செய்வாரு, கொடுக்கவும் செய்வார். அவரு பாக்கிய அதிபதியும் வராரு. ஆமா, ஆனா 8ஆம் அதிபதியும் அவர் தானே. பேராசைப்படாம இருக்கிறத வச்சு நிதானமா ஓட்டுனீங்கன்னா வண்டி ஓடிடும், இல்லைன்னா தொல்லை பண்ணாம போகாது. கடக லக்னத்துக்கு 7, 8 குடையவர். கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனியே ஒருத்தரா வர்றதுனால இவங்க திருமண வாழ்க்கையில கசப்பு, பார்ட்னர்ல கசப்பு, பிரச்சனை, போராட்டம் இல்லாம வாழவே முடியாது. இல்ல நாங்க நல்லா இருக்கிறோன்னா லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த்தாவது பாதிக்கும். சிம்மத்துக்கு கடகத்துக்கு என் அனுபவத்துல சனி திசை வராம தப்பிச்சுட்டாங்கன்னா தப்பிச்சு ஓடி போயிரு, இல்லைன்னா ஒரு உழுக்காம போகாது. அப்புறம் கன்னிக்கு 5 குடையவர் 6 குடையவர். 6ங்கிறது ஒரு ஆவரேஜ், 5ங்கிறது பெட்டர். அப்ப கன்னிக்கு ஓகே. அடுத்தது துலாம், அடிச்சு பின்னி எடுப்பார். அவர் 6, 8, 12ல மறையாம இருக்கிற வரைக்கும் நல்லது, நல்ல இடங்கள்ல இருந்தா சேஃப். விருச்சிகத்துக்கு ஆவரேஜ் 3, 4 குடையவர். அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலோ 6ஆம் இடத்துல இருந்தாலோ 12ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சாலோ கொஞ்சம் தொல்லை ஜாஸ்தி. மற்ற இடத்துல இருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது தனுசு 2க்கும் 3க்கும் உடையவர். அவர் எங்கேயாவது ஒரு 11ஆவது வீட்டுல இருக்காரு, ரிஷபத்தில் இருக்காரு, 4ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா வண்டி ஓடிடும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. மீதி எங்க இருந்தாலும் ஒரு உரிச்சுட்டு தான் போகும். அடுத்து மகரம் கும்ப லக்னக்காரங்களுக்கு 6, 8 சிம்மத்துல உட்காந்துருச்சுன்னு வைங்க, ஜோலி முடிச்சு விட்டுரும். கடகத்துல உட்கார்ந்தாலும் ஜோலி முடிச்சு விட்டுரும். மீதி எங்காவது இருந்தா வண்டி ஓடும், தப்பிச்சு ஓடிக்கலாம். அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் இருக்கும்போது ஒரு உழுக்கு, மேசத்தில் இருக்கும்போது நீசமாயிருக்கு, அதுவும் ஒரு உழுக்குன்னு போயிடும். மீதி எங்காவது இருந்ததுன்னா வண்டி ஓடும். மீன லக்னக்காரங்களுக்கு சனி ரிஷபத்தில் இருக்கலாம், அதே போல கன்னியில் இருக்கலாம், அதே போல உங்களுக்கு தனுசுல இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம். மீதி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு உழுக்கு, நெருக்கடி பண்ணாம போகாது. அப்ப சனி இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. சனி எப்பவுமே இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவார், பார்க்கிற இடத்துல பால்படுத்திடுவார். சனி பார்வைப்பட்ட கொடூரம், சனி பார்வைப்படும் போது டிஸ்டர்ப் ஆகும். அப்போ சனீஸ்வரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தொழில் செஞ்சு இந்த பூமியில சமுதாயத்தோட ஒத்து போய் நமக்கெல்லாம் பழக்க வழக்கம் சமுதாய சேவை செஞ்சு ஹெல்பிங் மைண்டோட எல்லாத்துக்கும் நல்ல சர்வீஸ் பண்ணி நம்ம ஊர்ல நல்ல பேர் எடுத்து சில கோடிகளை பணம் சம்பாரிச்சு காரு வீடு வாகனம்னு நல்ல மதிப்பு மரியாதையோட இருக்கிறதுக்கு சனியோட ஆசீர்வாதம் வேண்டும். மதிப்பு மிக்க சனியோட ஆசீர்வாதம். இப்ப விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அவர் 3, 4 குடையவர். அவர் 11ல் இருக்கும்போது பலம், 5ல் இருக்கும்போது ஓரளவுக்கு பலம், 7ல் திக்பலம் பெறார், ரிஷபத்துல அது ஒரு பலம், 3ல் இருந்தா அது ஒரு பலம், 4ல் இருந்தா அது பரவாயில்லை, தனுசுல இருந்தா பரவாயில்லை. மீதி எங்காவது இருந்ததுன்னா உலுக்கிடுவார் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. இப்படி நிறைய இருக்கு சார், சனி திசை சொல்லிட்டே போறான். இந்த எபிசோடே 10. ஆனா சனி வரும்போது ஒரு பாடம் கத்து கொடுத்துருவாரு. ஆமா, சனீஸ்வரன் எதுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் கர்மகாரன், கர்மாவோட அதிகாரி சார், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். நீங்க என்ன செஞ்சுட்டு பேலன்ஸ் சஞ்சித கர்மாவில் உன் பேலன்ஸ் என்னன்னு பார்த்து பிராப்த கர்மாவை மாத்தி
சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுத்துருவார். உன் பிராப்தம் இதுதான், இனி இந்த பிறவியில் இதை அணுவிக்கணும் அடிச்சுக்கிட்டே இருப்பார். எந்திரிக்கவே முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சனிங்கிறது சாதாரண கிரகம் இல்லை, சனீஸ்வரன்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவர் எங்கும் நிறைந்தவர், ஆயுள்காரகன். நீங்க உயிர் வாழணும்னா அவருக்கு அனுகிரகம் வேணும். ஆனா அவரை தான் தோஷம்ங்கிறோம், சாபம்ங்கிறோம், கோபம்ங்கிறோம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு சனீஸ்வரன் சரியில்லைங்கிறோம். அவன் என்ன சொல்றான்? சனி, நீ தப்பு பண்ணினா உன்னைய முடிய புடிச்சுக்கிட்டு சப்பு சப்பு சப்புன்னு அப்புவேங்கிறார். உன்னைய மிதின்னு மிதிப்பேங்கிறார். எல்லாமே பண்ணிட்டு போய் திருநள்ளாறுல குளத்துல குளிச்சா என்ன நடந்துரும்? நம்ம அப்ப அங்க கர்மா என்ன கர்மான்னு பார்த்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற வாழ்க்கையில நிதானமாகவும் கரெக்டாகவும் ஒழுக்கமாகவும் வாழும்போது நிம்மதியை கொடுக்குறாருன்னு சொல்றேன். நெருக்கடி இல்லாத ஒரு லைஃபை கொடுக்குறாருன்னு சொல்றேன். சனிக்கு வந்து அப்படி ஒரு பலம் இருக்கு. சனிக்கு வந்து அப்படி ஒரு பலம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தோஷமான சனியை, உங்களுக்கு மோசமான சனியை லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குன்னா அதை யோகமான சனியை, பொங்கு சனியை, பொருளாதார சனியாக, குபேர சனியாக, லட்சுமி சனியாக, லட்சுமி கடாட்ச சனியாக மாற்றக்கூடிய இந்தியாவில், உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் 7 லோகத்திலும் ஒரே ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அது பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் தான், திருக்கொள்ளிக்காடு தான். நீங்க அங்க போகாம தப்பிக்க முடியாது. அங்க போனாதான் விமோச்சனம். கையில வில்லம்பு கிடையாது, ஏற்கலப்பையோடு இருக்காரு, லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கார். தன்னுடைய குருவான பைரவரின் நேரடி பார்வையில் அமர்ந்திருக்கிறார். நான் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தேன். நான் வீடியோவெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு பல லட்சம் போயிருச்சு வியூஸ். கூட்டமா போயிட்டு தான் அங்க போயிங்கயா 3 கிலோமீட்டருக்கு கிரௌடு நிக்கிறாங்க. போய் பார்த்தேன். கார் வந்து சனிக்கிழமையானா அந்த கார் அந்த ஒத்த ரோட்ல அடிக்கும் தலைக்கு நிக்குது. அந்த இடத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம். அந்த இடம் போனா மக்கள் கூட்டத்தை பார்த்து நிச்சயமா இவங்க வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அந்த அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தேன். நான் போய் அங்கே பேசி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். உண்மையிலேயே பொங்கு சனி தான். இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்கு. அவர் சின்ன விக்கிரகம் தான், 2 அடி தான் இருப்பார். ஏற்கலப்பையோட அந்த புன்னகையோட காகத்தின் மேலே நின்று, தோஷமில்லாத சனி. இன்னைக்கு சனி பார்வை உங்களை அங்கே ஒன்றும் செய்யறது இல்லை. திருக்கொள்ளிக்காடார் நால்வர்ல ஒருவர் என்ன பாடியிருக்காருன்னா, இங்க யாரெல்லாம் வர்றீங்களோ ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே. எப்படி? ஓங்கு புகழ் கொள்ளிக்காடாரே, நீ கர்ம வினையெல்லாம் நீங்கி புகழோட வாழ்வப்பா அப்படின்னு ஒரு அனுகிரகமா இருக்கார். சாமி பேரு அங்க, சிவன் பேரு அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேரு பஞ்சினும் வெள்ளிடையார். கண்டிப்பா அப்ப பொங்கு சனி அங்க சாதாரண விஷயம். அங்கே போய் நல்லெண்ணெய் விளக்கு 19 விளக்கு போட்டு மானசீகமாக வேண்டிட்டு, உங்களுக்கு சனி ரொம்ப கொடூரமாக இருக்காரு, அனுகிரகமே பண்ணாமல் இருக்காரு, பிரச்சனையோடு இருக்காரு அப்படின்னா கடுகு எண்ணெய் வாங்கிட்டு போய் தீபம் போடுது. கடுகு எண்ணெய் வாங்கிட்டு போய், சனி திசை நடக்குது, நான் சிம்ம லக்னம், எனக்கு லக்னத்திலேயே இருந்து சனி திசை நடத்துறாரு, நேராக கடுகு எண்ணெய் வாங்கிட்டு போயிருக்கு. கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கடுகு எண்ணெய் வாங்கி பூஜா ஸ்டோர்ல விற்கும். அதுல விளக்கு போட்டுட்டு, அது தாந்திரிக பரிகாரம், கருப்பு வஸ்திரம் சாத்தி மாலை வாங்கி போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா அந்த ரொம்ப கொடூரமா இருக்கிற நீங்க, உங்களுக்கு தசை நடக்குதுன்னா வீட்டுல இருந்தே செருப்பு அணியாம போங்க. வீட்டுல இருந்து தலை சிறந்த ரெமிடி பொருள், செருப்பு அணியாம போங்க. போய் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க இருக்கிற ஏழைகளுக்கு பெட்ஷீட், கொடை, கருப்பு செப்பல், எள் உருண்டை, இனிப்பு எள் உருண்டை, வஸ்திரம், நீங்க இதெல்லாம் வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. அவர் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒரு தடவை போகாம தொடர்ந்து ஒரு 3 தடவை, ஒரு 6 தடவை, ஒரு 8 தடவை இப்படி போய் பொங்கு சனீஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும், உறுதியே கிடைக்கும். நம்பிக்கை தான் லைஃப். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த கோச்சார ரீதியா இந்த 7 சனி அஷ்டம சனியில் நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கு? ஐயோ தாராளமா அங்க கிளம்பி சொல்லுங்க. சூப்பர், தாராளமா கிளம்பி சொல்லுங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு மட்டும் திருநள்ளாறு போயிட்டு திருக்கொள்ளிக்காடும் போகலாம். அது இன்னும் பலம். சிம்மத்துக்கு மட்டும் சொல்றேன், திருக்கொள்ளிக்காடு போயிட்டு திருநள்ளாறும் போயிட்டு வரலாம். இல்ல திருநள்ளாறு முதல்ல போயிட்டு அப்புறம் திருக்கொள்ளிக்காடு வாங்க. நடனம் அப்படித்தான் இழந்த சாம்ராஜ்யத்தை அங்க எல்லாம் பெறாரு. இனிமேல் நான் சனி பிடிக்கல விட்டுறேன்ட்டு திருநள்ளாறுல தான் விடுறாரு.
மீண்டும் பொன் பொருளை பதவி பட்டத்தை அள்ளி கொடுத்த இடம் திருக்கொள்ளிக்காடு. அப்படிப்பட்ட இடம். அங்க இன்னைக்கு வரைக்கும் மணி அடிச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. ஏங்கன்னா அந்த மத்தளங்கள் அங்க சத்தங்கள் கேட்கறது இல்லை. ஏன்னா பேய் பூதகணங்கள் பிசாசுகள் எல்லாம் சிவனை வழிபடுவதாக ஐதீகம். அதனால அதை அடிச்சு விரட்ட மாட்டாங்களாம். ஏன்னா அது சிவனே கொடுத்த வாக்காம். அதனால உங்களுக்கு யாருக்காவது திருஷ்டி, பில்லி, சூன்யம், ஏவல், காத்து, கருப்பு, பேய், பிசாசுன்னு உங்க மைண்ட்ல ஏதாவது இருந்ததுன்னா ஒரே தீர்வு இந்தியாவில் திருக்கொள்ளிக்காடு தான். நீங்க போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க. அப்ப சனி திசை ஒரு மனிதனை வாழ்வாங்கு வாழ வைக்க நமது கட்டத்துல இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை ஒரு பூசுனாப்படி சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதை பேசணும்னா இந்த எபிசோடு நமக்கு பத்தாது. மீண்டும் அந்த சனியினுடைய ஆசீர்வாதத்தோடு காகத்வஜாய வித்மகி கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். மீண்டும் நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க்கின்றீங்க.